வணக்கம் பணவர்களே, ஏமனிலிருந்து உங்கள் தரன். விரைவில் கதிரை நாம் இணைஞ்சு கொள்வார். இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிற விடயங்கள் பல விடயங்களை பற்றி இன்றைக்கு கதைக்க போகிறோம். சுருக்கமாக முடிஞ்சறையும் சுருக்கமாக இன்றைக்கு கதைக்க போகிறோம். அதில் முக்கியமாக நாங்கள் தொடர விடயம் முதல் பாஸ்கரன் அவர்கள் மில்லர் படத்தின் பெயரை மாற்றி இருக்கிறார். அதை பற்றி கதிரை நான் இப்படி பார்க்குறேன் விடயமும். அதுக்கு அடுத்து பொங்கு தமிழ், அதுலேயும் குறிப்பாக உருத்ரகுமார் ஐயா அவர்கள் நாடு அரச அரசாங்கத்தின் உருத்திரமார் ஐயா அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். அதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படியாமும். பட் இப்போ இளைஞனின் ஐயா அவர் அரசியலுக்கு வருவாரா வர மாட்டாரா, அந்த அதுக்கு பின்னாடி அரசியல் யூகம் என்ன, அந்த பற்றியும் கதைச்சு கொண்டு பேருந்து இன்றைக்கு வரவு செலவு திட்டம் 2026க்கான வரவு செலவு திட்டமும் மற்றது 200 மலைய தமிழர்களுக்கு உயர்வை கொடுக்க போகிறாரு அனுரா அறிவிச்சிருக்கிறார். அதை பற்றியும் மற்ற மாவீர துயிலும் இல்லங்களை திறக்கிற விடயங்கள் அதை பற்றியும் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படியாகவும் கடைசியாக காத்தாங்குடி படுகொலையும் யாழிலிருந்து முஸ்லீம்களை வெளியேற்ற விடயத்தையும் இப்போ திருப்பம் பல பேர் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அதை பற்றியான தெளிவான காணொலியில் நாங்கள் 7 வருஷத்துக்கு முதலே போட்டுட்டோம். அந்த விடயங்கள் நாங்கள் கதைக்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு இந்த பாட்டு கதிரனை இப்போ அண்மையில் இந்த பாட்டை கேளுங்கள், விழிப்படையுங்கள். அதான் எங்களை இனத்துக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. இந்த கருத்தரங்கம் நாங்கள் நடத்துறது முட்டாளாக இருக்கிறவர்களும் கொஞ்சம் அறிவை வளர்த்து கொள்றதுக்காண்டி தான் இந்த கருத்தரங்கங்கள். இதில் ஒவ்வொருவருக்கு பின்னால் போய் நின்று குறிப்பாக சிங்களருக்கு பின்னால் போய் எங்களோட இனத்தின் மானத்தை விற்கிறவர்களும், சீமானுக்கு பின்னால் போய் நின்று எங்களோட இனத்தின் மானத்தை விற்கிறவர்களும் திறந்துறதுக்கான ஒரு வழிவகையை நாங்கள் இதன் அமைச்சு கொடுக்குறோம். கேளுங்க. என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அண்ணன் மாறிடம். என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அக்கா மாறிடம். கேட்பவர் யார் புரிந்து கொள் நீயே எனும் பதில் சொல். கேட்பவர் யார் புரிந்து கொள் பதில் சொல். அண்ணா மாறே, தம்பி மாறே, அக்கா மாறே, கேளுங்கள் ஈழத்தமிழர் கருத்தரங்கில் இணைந்து கொள்ள வாருங்கள். காலங்கள் தந்த கடமையின் கண்ணியம் கொண்டு எழுந்திடு. சேவைகள் என்பதை புரிந்திடு, இளதேசி என்பதை உணர்ந்திடு. ஈழம் சுமந்தவர் நாங்கள், உங்கள் எதிரி இல்லை பாருங்கள். உடல்களில் வேண்டிய தோட்டாக்கள் உண்மை சொல்லும் பாருங்கள். என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அண்ணன் மாறிடம். என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அக்கா மாறிடம். அரசியல் யூகம் எதுவென்று புரிந்து கொள்வோம் நாம் என்று. தேசியம் என்று பலர் வருவார், எம் தேசியத்தையே அவர் சிதைப்பார். ஈழம் வேண்டுமா, சமஸ்தி வேண்டுமா, உலகின் அரசியல் நீ பழகு. தடைகள் என்ன, சவால்கள் என்ன, அரசியல் யூகம் எதுவென்று அறிந்து கொள்வோம் நாம் இன்று. என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அந்த மாறிடம். என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அக்கா மாறிடம்.
என்ன செய்தாய் என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு கேட்டு சொல்லு அண்ணன் மாறிடம் என்ன செய்தாய் 16 ஆண்டுகள் கேட்டு சொல்லு அக்கா மாறிடம் கேட்பவர் யாரு புரிந்து கொள் நீயே எனும் பதில் சொல் கேட்பவர் யாரு புரிந்து கொள் நீயே எனும் பதில் சொல் அண்ணா மாறே தம்பி மாறே அக்கா மாறே கேளுங்கள் ஈழத்தமிழர் கருத்தரங்கில் இணைந்து கொள்ள வாருங்கள். மிக்க நன்றி அண்ணா. வணக்கம் கதிர் அண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்களா? நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் இருக்கிறோம். மாவீரர்களினுடைய வாரங்கள், நாங்கள் கருத்தரங்குகளை, அரசியல் கருத்தரங்களை நிறுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற போதும் தொடர்ச்சியாக பேச வேண்டிய தேவைகள் எழப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் மாவீரர்களினுடைய அந்த வாரங்களுக்குள் நாங்கள் முடிந்தளவு இந்த அரசியல் கருத்தரங்குகளை விரைவுபடுத்தி நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். நிச்சயமாக இதுல இந்த கணக்கு நான் கண்ணால் கருத்தரங்கு செய்யாத வழியால் கண்ணால் 1 கிலோமீட்டர் செய்யாத வழியால் கணக்கு வடிகள் வந்திருக்குது. இதில் நாங்கள் ஆரம்பத்தில் தொட்ட வேண்டியபடியாக முக்கியமான உங்களோட இதில் கொஞ்சம் இறைச்சலாக இருக்குல்ல, கூட மக்கள் கிட்ட இருக்க போல இருக்கு. இதில் முக்கியமாக இது முக்கியமான இப்போ பார்க்குற விடயம் 2 விடயம் ஐபிசியில் 2 விடயம் நடந்திருக்கு. ஒன்று மின்னல் படத்தின் பேரை மாற்றிருக்கிறோம். 2வது விடயமாக நாங்கள் ஒரு விமர்சனம், அவர் பெண் போராளியில் நிராஜ் டேவிட் அவர் கொச்சப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார். தலைப்பு மட்டுமில்லை, வீடியோவும் ஃபுல்லாகவே பிள்ளையாக இருந்துருந்துச்சு. ஆனால் தலைப்பு முக்கியமாக பிள்ளையாக இருந்துச்சு. பெண் போராளிகள் அனைவரையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருந்துருந்துச்சு. நாங்கள் அதுக்கு விமர்சனம் செய்த அப்புறம் அந்த தலைப்பும் மாற்றப்பட்டிருக்குது. இந்த 2 விடயங்களை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? முதல்ல சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அவரோடு நிற்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று இந்த மாண்பு என்பது தான் உண்மை. அவர்கள் ஒருபோதும் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் எங்களுடைய ஈழத் தமிழர்களினுடைய வலிகளை எடுத்து அவர்கள் அபகரிக்க போவதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பல ஆண்டுகளாக அவருக்கு வருகின்ற இடையூறுகளுக்கெல்லாம் நாங்கள் துணிந்து நின்றிருப்போம். பல பேர் கருத்து சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் யார் என்பதை நாங்கள் தெரியப்படுத்தியிருப்போம். இது இன்று ஒரு சவால். கந்தையா பாஸ்கரன் என்கின்ற ஒரு தமிழருக்கு பல சவால்கள் இருக்கிறது. என்று இந்த மண்ணுக்காக போராடிய போராளிகளுக்கு இருக்கின்ற சவால்கள் போன்றுதான் ஒரு பொருளாதாரத்தில் எழுந்து நிற்கின்றவர்களுக்கும் இந்த சவால்கள் இருக்கிறது. அப்போ இந்த சவால்களை சமாளிக்க தெரிந்தவர் தான் பாஸ்கரன் அவர்கள். அதை சரியாக அவர் செய்கிறார் என நாங்கள் நம்புவோம். அது அவர்களுடைய விருப்பம். அவருடைய நண்பர்களுக்கு அல்லது அவர் தன்னுடைய மாவீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது எப்பவும் இருக்கும். இங்கே இந்த சவால்கள் என்று கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், ஒரு ஈழத்தமிழரை இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த வகையிலும் எம்மை சரியான முறையில் அந்த காய்களை நகர்த்த விட மாட்டார்கள். ஒன்று, எமது அடிப்படை சுதந்திரத்திற்கான ஒரு பயணத்தில் எம்மை ஒன்று சேர, ஒரு முற்றுப்புள்ளியில் சேர விட மாட்டார்கள். 2வது, வடக்கு கிழக்கு தாயகத்தில் ஒரு பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்பதற்கு விட மாட்டார்கள். இதையும் உடைத்து கொண்டுதான் சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர் இந்த திரைப்படத்தை எடுப்பதற்கும் இந்த ரிச்சா அந்த பாமை அவர் உருவாக்குவதற்கும் அவரை சுற்றி தொடர்ச்சியான பல சவால்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நொடி வரை இருக்கிறது. அது பல எங்களுடைய இந்த இலங்கை பிரதேசத்திலும் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எம்மவர்களாலேயே அவர் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். இதைவிட இன்னொரு புறம் எப்படி என்றால், இந்த ஈழத்தமிழர்களினுடைய இந்த சினிமா என்பது, இந்த திரைப்படம் என்பது
இது தமிழீழ விடுதலை புலிகள் இருந்தபோது அவர்களால் வெளியிடப்பட்ட திரைப்படங்களுக்கு யாரும் எந்த இடத்திலும் எந்த பொருளாதாரத்தை முன்னெடுப்பவர்கள் மீது இந்த வன்மங்களை கற்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் இன்று பெரும் ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் இருக்கின்றார். இப்போ எங்களினுடைய இந்த அரசியல் பார்வைகளும் நாங்கள் புலத்தில் இருப்பதும் எங்களுடைய நிலத்தில் இருப்பதும் நமக்கு ஒன்றுதான். நாங்கள் எங்களுடைய இந்த இலட்சிய பாதையில் நாங்கள் எல்லாத்தையும் தான் நாங்கள் தூக்கி சுமப்பவர்களாக நிற்கப் போகின்றோம். எங்களுடைய நாங்கள் 2ஆம் தேதி பேசியது போன்று தமிழ்ச்செல்வண்ணா அவர்கள் கண்ட கனவுகளை நாங்கள் ஏதேனும் ஒரு கடுகளவாவது எங்கள் மக்கள் மத்தியில் விதைத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்குகளில் இப்படி நேரம் இல்லாத போதும் வேலைகள் முடிந்து வந்து உங்களுடைய பிள்ளைகள் போன்ற உதவிகளோடு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்தரங்களை செய்கின்றோம். இங்கே என்ன சவால் பாஸ்கரன் அவர்களுக்கு என்று பார்த்தீர்கள் என்றால் தரன், இந்தியாவை பொறுத்தளவில் அவர்கள் எங்களினுடைய பொருளாதாரத்தில் தொழிலதிபர்கள் நிற்பவர்களை அவர்கள் வசம்தான் எடுக்க பார்ப்பார்கள். அப்போ நாங்கள் இதை பற்றி தான் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தாமர கோபுரம் வரும்போதே நாங்கள் இதை பற்றி பல காணொளிகள் பதிவிட்டிருப்போம். அதை அந்த அந்த இணையதளத்தை அடித்து நொறுக்கினார்கள். அந்த காணொளியை நான் சொல்லியிருப்பேன் என்னவென்றால், இந்த இந்த வேலைக்குள் எங்களுடைய ஈழத்தமிழர்களை கொண்டு வந்து நசுக்குவது அது ஒரு பெரும் சவாலாக ஒரு நாள் அமையப்பெறும் என்று நான் சொல்லியிருப்பேன். அதுதான் இந்த நாள் பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் வெளியிடப்படுவதற்கு இந்தியாவில் இருந்து பல எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவிலிருந்து இன்று பல தமிழ் தங்களை ஒரு தமிழ் தேசியவாதிகளாக தமிழ்நாட்டிலிருந்து காட்டுபவர்கள் பல அறிக்கைகளை விட்டு மில்லர் படம் எப்படி எடுக்கலும் அப்படி என்று ஒரு ஈழத்தமிழனை பார்த்த இந்த கேள்வியை கேட்பதற்கு சமூகம் அதற்கு ஒரு வழி அமைத்து கொடுத்திருக்கிறது. இது பார்க்கும்போது இன்று ஒரு கவலையாக இருந்தது. நேற்று காலை இரவு நாங்கள் இன்று காலை, அதாவது நேற்று இலங்கையினுடைய நேரப்படி நேற்று காலையில் நாங்கள் சில விடயங்களை பார்க்கின்ற போது இணையதளங்களில் பெரும் வலியாக இருந்தது. ஒரு ஈழத்தமிழன் தன்னுடைய மண்ணுக்காகவே போராடியவன், தன்னுடைய மண்ணுக்காகவே மடிந்தவர்களை தூக்கி அவர்களுடைய நினைவாக ஒரு காவியங்களையோ ஒரு திரைப்படங்களையோ அல்லது ஒரு கட்டிடங்களையோ ஒரு வணிகத்தையோ நிறுவுவதற்கு யாரிடம் நாங்கள் அனுமதி வாங்க வேண்டும்? ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழ்நாட்டிலிருந்து பலர் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த வகையில் பல காணொளிகளையும் எழுத்து வடிவங்களையும் வெளியிட்டிருந்தார்கள். உண்மையிலேயே இது பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த நேரம் ஒரு ஈழத்தமிழர்களாகியவர்கள் தோள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஈழத்தமிழர்களுடைய பொருளாதாரம் என்பது அவர்களினுடைய இந்த சுய நிர்ணய உரிமைக்கு ஒரு முக்கியத்துவம் பருகிறது. அப்போ இது நுணுக்கமான முறையில் இந்த இந்தியா கையாளும். இந்த எப்பவும் எம்மை ஒரு இலங்கையராகவே மாற்றிவிட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த இந்தியாவுக்குள் எம்மவர்களும் போய் சிக்கப்பட்டு நிற்கின்றார்கள். அப்போ ஒரு புறம் தமிழர்களால் ஈழத்தமிழர்களால் இங்கே நோப்பட்டிருக்கின்ற பாஸ்கரன் அவர்கள் மீண்டும் ஒரு மொழியை பேசுகின்ற அயல் நாட்டில் இருக்கின்ற இந்திய தமிழர்களுக்குள் இருந்தும் இந்த ஒரு அலை கிளம்புகிறது. இது ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் முதல் சிறையில் இருந்து வந்து எங்களினுடைய இந்த தமிழீழ விடுதலை புலிகளில் இறுதி வரை பயணித்ததில் எங்களினுடைய அணியில் இருந்த பெரும்பாலான போராளிகளும் நாங்களும் தான் இதை தட்டி கேட்டிருப்போம். அதுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் மோகன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அப்போ இந்த மாவீரர்களினுடைய அடையாளங்களை வைப்பதும் அதை விற்பனை செய்வதும், தேசிய தலைவருடைய பதாதைகளை வைப்பதும் விற்பனைகள் செய்வதும், தேசிய தலைவர் பேரில் உணவகங்கள் கடைகள் அதுகள் இதில் நடத்துவதில் நாங்கள் கடந்துதான் சென்றோம். ஈழத்தமிழர்கள் நாங்கள் கடந்தான் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு பாஸ்கரன் அவர்கள் மில்லர் என்கின்ற ஒரு பேரை கரும்புலி கேப்டன் மில்லர் என்று வைத்திருந்தால் அது ஒரு வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் மில்லர் என்று வைத்ததற்கே இவ்வளவு கொந்தளிக்கின்றார்கள் என்றால் இங்கே இருக்கின்ற பிரச்சனை பொறாமை. பொருளாதாரத்தில் ஈழத்தமிழன் மேய்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்றைய காலம் தாமர கோபுரம் எழும்புகின்ற போது கொழும்பில் முன்னின்று இந்திய அரசினால் ரோவினால் நிகழ்த்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியினருக்குள் பலர் போய் சிக்கப்பட்டார்கள். அதில் இன்னும் ஒரு
ஈழத்தமிழர்களினுடைய ஒரு தொழிலதிபர் அதற்குழும்போய் சிக்கப்பட்டிருந்தார். ஆனால் எல்லோருமாக சேர்ந்து ஒரு ஒரு வடக்கு கிழக்கில் இலங்கையில் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு தனி மனிதனாக நின்று கந்தையா பாஸ்கரன் அவர்கள் வந்து நிற்பதற்கு எல்லோரும் ஒரு தமிழ் மொழியை பேசுகின்றவர்களும் இணைந்து இதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். என்றால் இப்போ மொழி என்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மொழிக்குரிய அங்கீகாரம் தமிழாக நாங்கள் சுற்றி வளைத்து உலகமெங்கும் பார்க்கின்ற போது அதற்கு ஒரு வலிவு இருக்கிறது. அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது இன்று எல்லோரும் இதற்கு எதிர்க்கின்றார்கள் என்றால் இந்த சவால்களை கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இதை எப்படி ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டம் தன்னை தயார் செய்ய போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவர் இதையெல்லாம் துடைத்து எறிந்து செல்லுவார் என்று. பெயர் மாற்றியதோ என்னவோ அது எதற்காக இதெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை எமக்கு அல்ல. நாங்கள் இந்த மக்கள் இந்த ஈழத்தமிழருடைய கருத்தரங்கன் சார்பாக தயவு செய்து இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த பூர்வீகத்தை தழுவிய ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அபிலாசைகளும் அவர்களுடைய அடையாளங்களையும் துளைத்து விட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு ஈழத்தமிழர் வந்து நின்று நான் என்னுடைய மண்ணில் இதை செய்வேன் என்று வந்தால் அவரை நீங்கள் வரவேற்று முடிந்ததுகளை உங்களால் முடிந்ததை ஒன்றும் செய்யாட்டியும் ஒதுங்கி இருங்கள். அவர்களை முளையை நட்டி அவர்களை பயிரிட்டு அவர்களை அறுவடை செய்து அவர்களை அதை ஒரு யுகமாக படைப்பார்கள். இதைத்தான் நாங்கள் வருங்கால சந்ததிக்கும் சொல்ல விரும்புகின்றோம். இதுதான் எங்களுடைய தேசிய தலைவரினுடைய மனதில் இருந்த அந்த எண்ணங்களும் என்பதை உங்களோடு நாங்கள் சொல்லுவது போன்று 2ஆம் தேதி எங்களுடைய தமிழ்ச்செல்வண்ணா அவர்களுடைய நினைவை நாங்கள் கடந்து வந்திருப்போம். ஒரு அரசியலின் பால், அந்த அரசியல் என்கின்ற போது பொருளாதாரம் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை எங்களுடைய அன்புக்குரிய அண்ணா தமிழ்ச்செல்வண்ணா போன்று அவரினுடைய அந்த வழியில் நாம் அரசியலை மேற்கொள்ள வேண்டுமென்றால் எமது வடக்கு கிழக்கினுடைய பொருளாதாரம் என்பது முக்கியம். அதனால் எம் அன்புக்குரிய வடக்கு கிழக்கு தமிழ் மக்களே, தமிழ் மக்களே, நீங்கள் இந்த ஒரு தொழில் நடத்துவதற்கு வருகின்ற யாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய கந்தையா பாஸ்கரனாக இருந்தாலும் சரி அல்லது இன்னொரு ஒருவருடைய மகனாக இருந்தாலும் சரி, அதற்கு ஆதரவு கொடுங்கள். அது எமக்கு பலமாகும். உங்களினுடைய பிள்ளைகளின் பிள்ளைக்காக அவர்கள் நட்டிடுகின்ற அந்த விதை. ஏனென்றால் எமக்கு ஒரு தலைவர் இல்லை, எமக்கு ஒரு பாதுகாப்பான இராணுவம் இல்லை, எமக்கான ஒரு கட்டமைப்பு இல்லை. அப்போ இதே நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் மெதுவாக எங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் கட்டமைக்க வேண்டும். உலகம், நாங்கள் இன்று ஐக்கிய நாடுகள் சபைகளில் வந்து பல அமைப்புகளை நாங்கள் சந்தித்து உரையாடி இருக்கின்றோம். முதல் கேட்பது இந்த பொருளாதாரம். எனவே என் அன்புக்குரியவர்களே, புரிந்து கொண்டு எம் தேசத்தை கௌரவியுங்கள், எம் தேச மைந்தர்களையும் கௌரவியுங்கள். நன்றி. குருங்கள். இதில் வந்து ஒன்று மறுபடியும் அதை இப்போ வந்து கதைக்கு பேருந்து கடந்து போவோம். இப்போ வந்து அதை ஏற்கனவே நாங்கள் கதைக்கிட்டோம். அடுத்ததாக வந்து அப்படியம்னா பொங்கு தமிழுக்கு பின்னால் இருந்த பெருச்சாடி வந்து வடியால் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நாங்கள் வந்து வடிவை வந்து ஆய்வு செய்து வடிவாவே ஆரம்பத்திலேயே குறிச்சிட்டோம். என்ன இதுக்கு பின்னால் யார் இருக்கு அந்த விடயத்தை வந்து நாங்கள் மக்களுக்கு தெளிவாக வந்து வெளிப்படுத்தியிருந்தோம். அதில் வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு வியப்பான ஒரு விடயமாக நான் பார்த்த விடயம் வந்து என்னென்றால், இவ்வளவு அரசியல் தெரிஞ்சு இவ்வளவு வழக்கறிஞர் இருந்த இவர் ருத்ரசிங்கம் அவருக்கு வந்து இந்த விடயத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடாத சட்ட அறிவும் அரசியல் அறிவும் இல்லாமல் போனதுக்கான காரணம் என்னன்னா, நாடாளுமன்ற அரசாங்கத்தின் உருத்துவமார் அவர்களுக்கு நல்ல விடயம் என்னென்றால், இந்த பொங்கு தமிழ் கதிராகியவர்களினுடைய பார்வையிலும் தம்பி தரனுடைய பார்வையிலும் இந்த ஈழத்தமிழர்கள் கருத்தரங்கம் சார்பாகவும் நாங்கள் என்ன சொல்ல வருகின்றோம், என்ன சொன்னோம் என்பதை தெளிவாக புரிந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் புரியும். நாங்கள் ஐயா உருத்ரகுமார் அவர்களை எங்களுடைய இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கில் வந்து இணைந்து கொள்ளுங்கோ என்பதையும் நாங்கள் அவருக்கு சொல்லிக்கொண்டு, இளையோருக்கு இவர் எதை கற்பிக்கின்றார் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். முதலில் சுருக்கமாக, முக்கியமாக இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை புலத்திலிருந்து அலங்கரித்தவர்கள், அதில் இவர்கள் விடுகின்ற
இந்த யூகங்கள், இந்த அரசியல் ஈழத்தமிழர்களுடைய யூகங்கள் எங்கே உடைப்பட்டு கிடக்கிறது என்ற சிந்தனைகள் இல்லாமல் தான் ஐயா உருத்ரகுமார் அவர்கள் வந்து இளையோருக்கு வாழ்த்து சொல்லுகின்றார். ஒரு அரசியலில் மேடையாக பேச்சுவார்த்தை காலங்களில் ஒரு ஈழத்தமிழனின் சார்பாக சென்று வந்த ஐயா உருத்ரகுமார் அவர்கள் இந்த 16 ஆண்டுகளும் உலக தேசம் எமக்கு என்ன பொறியை வைத்திருக்கிறது, இந்த பொறியை நாம் எடுப்பதற்கு எந்த வடிவமைப்பில் இந்த போராட்டத்தை நாம் நிகழ்த்த வேண்டும், இதை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று அந்த இளையோர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் அவர் இங்கே வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இப்போ அவர் முக்கியமாக இந்த சுய நிர்ணய உரிமை பற்றி தொடர்ச்சியாக அவர் பேசுகின்றார். நிச்சயமாக அவரை நாங்கள் மரியாதையோடும் பண்புகளோடும் இந்த கருத்தரங்கில் உங்களுக்கான சுதந்திரங்கள் வழங்கப்படும். உங்களுக்கு நேரம் இருந்தால் ஐயா உருத்ரகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் பல தடவை தொடர்பு கொண்டிருப்போம் உங்களுடைய தொலைபேசிக்கு. ஐயா அரியநேந்திரன் அவர்களை நிறுத்துவதற்கு முதல் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு எங்களுக்கு ஒரு சட்டத்திரணி தேவைப்பட்டது. அப்போ எங்களுக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லை. எங்கள் கண் பார்வைக்கு அன்றைய காலம் இந்த பேச்சுவார்த்தை காலங்களில் எங்களோடு நிழலாக நின்றவர் என்றபடியால் இவரிடம் சில ஆலோசனைகளும் இவர் மூலம் அந்த காயை நகர்த்த வேண்டும் என்று இவருடைய தொலைபேசி அடித்து இவர்களோடு நீங்கள் உரையாடி இருக்கின்றீர்கள். அவர்கள் அன்றும் எம்மை கடந்து சென்றிருந்தார்கள். இந்த இளையோர்களுக்கு இவர்கள் காட்டுகின்ற பாதைகள் என்பது அது முற்றிலும் தவறான விடயங்களும் ஒரு அரசியல் சித்தாந்தங்களை இவர்கள் மண்டைகளில் இருந்து அழிய பெற்றிருக்கிறது இவர்கள் கற்றுக்கொண்ட கல்விகள் என்பதையும் இந்த புலத்தில் போராட்டங்களை எடுத்து செய்கின்ற மாணவர்களும் அந்த அமைப்பு சார்ந்த தலைவர்களும் அந்த அணி சார்ந்த பிள்ளைகளும் நீங்கள் தெளிவாக இந்த அரசியலை கையாள வேண்டும். ஐயா உருத்ரகுமார் அவர்கள் உங்களுக்காக வந்து வாழ்த்து செய்தி சொல்லும்போது உங்களை போன்ற இளைய பிள்ளைகளுக்கு இந்த போராட்டம் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலக தேசம் எம்மிடம் எதை எதிர்பார்க்கிறது என்பதையும் கற்பித்து சென்று இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் அதைத்தான் உங்களுக்கு எம் இளையோர்களை சொல்லுகின்றோம். என்னவென்றால் நாங்கள் உங்களுக்கு எதிரியானவர்கள் கிடையாது. 16 ஆண்டுகளும் எதை செய்திருக்கிறார்களோ நீங்களும் மீண்டும் மீண்டும் அதைத்தான் செய்ய போகின்றீர்கள். அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்ற நாங்கள் என்றால் பொங்கு தமிழ் செய்யும் போது நாங்கள் எம்மை தயார்படுத்த வேண்டும். அப்போ ஐயா அவர்கள் சொல்லுகின்றார் என்னவென்றால் சுய நிர்ணய உரிமை பற்றி, தன்னாட்சி அதிகாரம் பற்றி ஐயா இலகுவாக இந்த இளம் தலைமுறை பிள்ளைகளிடம் கடத்திவிட்டு செல்கின்றார். அதுவும் அவர் ஸ்கொட்லாந்து எப்படி வாக்கெடுப்புக்கு சென்றது, அவர்களுடைய சுய நிர்ணய உரிமை பற்றி ஒரு இலகுவாக கதை சொல்லுகின்றார். என் அன்புக்குரிய இளையோர்களே, அவர் சொல்லுகின்ற விடயங்கள் நீங்கள் ஒரு இணையதளத்தில் படித்தது தான். ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஸ்கொட்லாந்து வந்து விடுதலையாக வேண்டும் என்று எந்த ஒரு தீர்மானமும் இதுவரை வெளியாகியதும் அல்ல. அவர்கள் அதற்கு கூட நின்றவர்களும் அல்ல. அப்ப என்ன நடக்குது என்றால் இதே அவர்களால் நிறுத்தப்பட்டு இந்த வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. அந்த வாக்கெடுப்பு தோல்வியடைந்தது. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பிரிந்து போகக்கூடாது என்றும் 16 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட பிரிய வேண்டும் என்று இந்த வாக்கெடுப்பை அங்கே நடத்தியிருப்பார்கள். அது 32 மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த மாவட்டத்தில் 31 மாவட்டத்தில் இந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது. அப்போ இதில் நாங்கள் பார்க்கும்போது என்னவென்றால் ஏற்கனவே இது தயார் செய்யப்படுகிறது. ஸ்கொட்லாந்து தனியாக பிரிந்து செல்ல வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற பாராளுமன்றங்களை அலங்கரித்து இந்த பாராளுமன்றத்தில் இருந்து இந்த முடிவுகளை அவர்கள் அரசியல் சித்தாந்தங்களோடு அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அப்போ என் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். சுய நிர்ணய உரிமையில் தமிழீழ விடுதலை புலிகள் 2 வகையான
சுயநிர்ணய உரிமைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இறுதி வரைக்கும். அதில் ஒன்று எல்லைகளோடு பிரித்து நின்று தனியாட்சியோடு நின்ற எமது இராணுவ பலத்தோடும், இன்னும் ஒன்று இறுதியாக ஒரு அரசின் கீழ் தனியாக பிரிந்து செல்லுவதும். ஒரு அரசு அதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறது போன்றும் இந்த சுயநிர்ணய உரிமையை இரண்டாக பிரித்தார்கள். அதுவும் அங்கே தோற்கடிக்கப்பட்டது. அப்ப இந்த இவர் இன்று வந்து சுய நிர்ணய உரிமைக்கு ஈழத்தமிழர்கள் எதுக்குமே செய்யாதபடி இங்கே ஒரு விடயம் நடந்தது. எப்படி என்றால், நாங்கள் அரசியலில் தோற்று நிற்கின்றோம். இலங்கையில் வடக்கு கிழக்கை பொறுத்தளவில் 22 ஆசனங்களோடு இருந்த தமிழர்கள் 16 ஆசனங்களுக்கு வந்தார்கள். இன்று 8 ஆசனங்களில் நிற்கின்றார்கள். வருகின்ற இன்னும் 4 வருடங்களுக்குள் 3 ஆசனமே பெறப்போகின்றார்கள். அப்ப நாங்கள் ஒரு சுய நிர்ணய உரிமைக்கு போகும்போது பல சவால்களும் பல நடவடிக்கைகளும் பல யுகங்களும் இருக்கிறது. அப்ப ஸ்காட்லாந்து போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், முதலில் பாராளுமன்றங்களில் இந்த அரசியல் சித்தாந்தங்களை தனியாக பிரிந்து செல்வதற்கு பல நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி நீங்கள் பேசுவோம். நாங்கள் இன்னும் ஒரு நாள் அதற்கு ஒரு யுகம் வேண்டும். அவர்கள் என்னென்ன வேலை திட்டங்களை செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சுருக்கமாக இன்று பேச போகின்றோம். என்னவென்றால், நாங்கள் ஒரு வாக்கெடுப்பை எடுத்து செல்லுவதற்கு இலங்கையில் இருக்கின்ற இந்த கட்சிகளில் எமக்கு ஏதேனும் 2 கட்சிகளோ 3 கட்சிகளோ எமக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு பிரிந்து போவதற்கு அவர்களுக்கு அப்படி இருந்தார்கள். ஸ்காட்லாந்து பிரிந்து போறதுக்கு, பாராளுமன்றத்திற்கு வாக்கெடுப்பை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையம், ஐக்கிய ராச்சியத்தினுடைய தேர்தல் ஆணையம் இதற்கு வழியமைத்து கொடுத்தார்கள். சரியா புரிஞ்சு கொள்ளுங்கோ. இது அந்த நாடு, நாங்கள் இலங்கையிலிருந்து பிரிய வேண்டும் என்றால் அதே போன்று இந்த ஸ்காட்லாந்து பிரிவதற்கும் அவர்கள் பாராளுமன்றங்களில் அலங்கரிக்கின்ற, இப்போ ஒரு இப்படி வைத்துக் கொள்வோம், ஒரு முஸ்லிம் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இன்னும் ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, எமக்கு அந்த இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தால் எமக்கு ஆதரவு தெரிவிப்பது. அப்ப இதையெல்லாம் தெரிவிக்கின்ற போதுதான் தேர்தல் ஆணையகத்தினால் எமக்கு இந்த வாக்கெடுப்புக்குரிய வேலைப்பாடுகள் நடைபெறும். இதற்கு முதல் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுக்க வேண்டும். இலங்கையில் ஒரு அரசியலை நாங்கள் நிறுவ வேண்டும். ஒரு குடையின் கீழ் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் எமக்குள் வர வேண்டும். இப்ப உலக தேசத்தில் இருந்து எதை இவர்கள் கற்றுக்கொண்டு உங்களுக்கு இளையோர்களுக்கு கற்பிக்கின்றார்கள்? இப்ப இவர்களுக்கு தேவை என்னவென்றால், யாரோ கொடுப்பதை போட்டுட்டு 5க்கும் 10க்கும் மார்படிக்கின்றவர்கள் தான் இவர்கள். உண்மையிலேயே நாடு கடந்த அரசாங்கம் என்பதனுடைய பொருள் என்ன? தமிழில் நாடு கடந்த அரசாங்கம். இதற்கு என்ன தலைப்பு, என்ன பொருள்? வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட நாங்கள் அந்த மண்ணில் ஒரு அரசை நிறுவ முடியவில்லை. புலத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசின் கீழாக வடக்கு கிழக்கு தாயகத்தில் ஒரு அரசை கட்டி எழுப்புவது, ஒரு அரசியலை கட்டி எழுப்புவது. அப்போ உருத்ரகுமார் அவர்கள் உங்களுக்கு என்ன சித்தாந்தங்களை கற்றுத்தந்தார் என்று இந்த பொங்கு தமிழில் அவரை கொண்டு வந்து இறக்கி உங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணடித்து பகைவனுக்கு இந்த போராட்டத்தினுடைய வலு இழப்பை ஏன் செய்ய வேண்டும்? அதற்கு முதல் நாங்கள் தயார்படுத்த வேண்டும். எங்களினுடைய கருத்தரங்கில் இணைந்து கொள்ளுங்கள் என்பது இதற்காகத்தான். என் அன்புக்குரியவர்களை, நீங்கள் எமக்கு எதிரியே கிடையாது. எங்களுக்கு கதிராகிய என்னை பொறுத்தளவிலும், இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கத்தை பொறுத்தளவிலும், இது ஈழத்தமிழர்களினுடைய விடுவின் ஒரு பாதையாக நாங்கள் சுமந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்ப நாங்கள் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் அரசியலில் எந்த ஒரு துளி முன்னேற்றமும் இல்லாத நாங்கள், ஒற்றுமை இல்லாத நாங்கள், கட்சியை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வைத்துவிட்டு நாங்கள்
பிரிந்து செல்வதற்கு சுயநிர்ணய உரிமைக்காக நாங்கள் பிரகடனம் செய்ய போகின்றோம் என்றால் உங்களுடைய அரசியல் சித்தாந்தம் உங்களை பின்னுக்கு யார் நிற்கின்றார்கள்? இப்போ நாங்கள் இதில் தான் நாங்கள் ஐயா உருத்ரகுமார் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், ஐயா தயவு செய்து இந்த ஒரு நாள் எங்களோடு வந்து இந்த நேரலையில் இணைந்து கொள்ளுங்கள். எங்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஸ்கொட்லாந்து பற்றி நீங்கள் பேசி இருக்கின்றீர்கள் என்றால் ஒரு இளம் தலைமுறைக்கு அந்த எப்படி அந்த நாட்டில் அவர்கள் வாக்கெடுப்பு செய்வதற்கு வடிவங்களை அமைத்தார்கள் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் இதைத்தான் நாங்கள் எங்களுடைய இந்த இளையோருக்கு சொல்லுகின்றோம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒரு போராட்டத்தை செய்யும் முன் உலக தேசம் உங்களை திரும்பி பார்ப்பதற்கு நாங்கள் பல நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அப்ப நீங்கள் இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு நீங்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் பிரகடனம் செய்வது எம்மிடம் இருக்கின்ற ஆயுதத்தை தோற்கடிப்பதற்கு. அப்ப எமக்கு எல்லா பக்கமும் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் பொங்கு தமிழை செய்வதற்கு தூண்டிய இளையோர்களும் அமைப்பை சார்ந்த நீங்களும் ஏன் இந்த ஒரு வருடத்தில் 3 அமர்வுகள் ஐக்கிய நாடுகள் சபைகளின் மனித உரிமை கவுன்சிலிங் அமருகின்ற போது உங்களால் ஏன் இப்படி ஒரு பிரகடனத்தை செய்யாமல் போனது? அப்ப இன்றைக்கு 19ஆம் தேதி வரை நிதி பரிமாற்றங்கள் நடக்கின்ற ஒன்று கூடல்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் இந்த போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு எதிர்ப்பை ஈழத்தமிழர்கள் மத்தியில் காட்ட வேண்டும் என்றால் ஒரு ஐக்கிய நாடுகள் சபை கதவுகள், மனித உரிமை பேரவையினுடைய கதவுகள் திறந்திருக்கின்ற போது நாம் ஒவ்வொரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இப்போ உண்மையிலே உங்களுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள்? உங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்க வேண்டும், அரசியல் தெளிவு இருக்க வேண்டும், அரசியல் பக்குவம் இருக்க வேண்டும். 16 ஆண்டுகளை கடத்தியது போன்று நான் கடத்தக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் இந்த கருத்தரங்கை தொடர்வதற்கு முக்கியமான காரணமே காலங்களை கடத்தாதீர்கள், தயார் செய்யுங்கள், காலங்களை வீணடிக்காதீர்கள். 16 ஆண்டுகளை எம்மை கடத்தியது எம்முடைய இலட்சியத்தை துடைத்தெறிவதற்காக. அதை பகைவர்கள் சதியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே என் அன்புக்குரியவர்களே, எம்மை சுற்றி நாம் சரி செய்ய வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஸ்கொட்லாந்து போன்று நாம் வாக்கெடுப்புக்கு சென்று தோற்றால் மீண்டும் வாக்கெடுப்பு போக வேண்டுமென்று உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கொண்டு இந்த போராட்டத்தை செய்யாதீர்கள். ஏனென்றால் இந்த போராட்டம் வாக்கெடுப்புக்கு அவர்கள் போவதற்கு முதல் அவர்கள் பல நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அவர்கள் 1 to 10 வரை பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்கள் இந்த வாக்கெடுப்புக்கு சென்றார்கள். அப்ப நாங்கள் 16 ஆண்டுகளாக ஒரே இடத்திலேயே நிற்கின்றோம். இந்த இடத்தை விட்டு நாங்கள் எப்படி நகரப் போகின்றோம்? இது அரசியல் யூகங்களால் மட்டுமே முடியும். எனவே என் அன்புக்குரியவர்களே, நாம் உங்களுக்கு எதிரியானவர்கள் கிடையாது. எம் இனத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். எம் இனத்தில் இருக்கின்ற இன்றைய இளையோர்கள் நீங்கள் சிந்திக்காமல் சரியாக விட்டீர்கள் என்றால் அடுத்த வருகின்ற தலைமுறையை உங்களால் எந்த இடத்திலும் நிறுத்தி இந்த போராட்டத்தை கையளித்து விட முடியாது. அதனால்தான் நாங்கள் இந்த கருத்தரங்கை செய்கின்றோம். அரசியல் என்று நாங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் எங்களை அரசியல் என்பது என்ன, ஒரு ஈழத்தமிழன் என்பது என்ன, ஒரு இந்திய தமிழன் என்பது என்ன, ஒரு மலேசிய தமிழன் என்பது என்ன, உறவு முறை என்ன, அரசியல் உறவு முறை என்ன, இவர்களுடைய பொருளாதாரம் என்னென்ற பலவிதங்கள் இருக்கிறது. எங்களிடம் பல தலைப்புகளும் பல ஆற்றல் அறிவுகளோடு தான் எம்ஐஎம் தேசிய தலைவர் வளர்த்திருந்தார். நாங்கள் காலங்கள் நேரங்கள் வருகின்ற போது உங்களுக்கு எங்கள் தேசிய தலைவர் எங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார். அந்த காலங்கள் நேரங்கள் முடிந்தபடியால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளில் வந்த பொறிமுறைகளுக்கு முகங்கள் கொடுத்து அங்கே இருக்கின்ற அமைப்புகளோடு உரையாடி எந்தெந்த பாதையை நாங்கள் திறக்க வேண்டும், எம்மை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை உங்களுடைய பகிர்ந்து கொள்கின்றோம். எனவே எம் அன்புக்குரியவர்களே, அரசியல் கருத்தரங்கில் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும், பல எண்ணங்கள் இருக்கும்.
ஒருவர் சொல்லுவதை நாங்கள் கேட்கக்கூடாது என்ற எண்ணங்கள் இருக்கும். அது அல்ல. ஒரு இனம் விடுதலை பெற வேண்டுமென்றால் நீங்கள் அரசியல் யூகங்களை புரிய வேண்டும். உலகம் எம்மிடம் எதை எதிர்பார்க்கிறது? உலகத்துக்கு அந்த எண்ணக் கருவை நாம் எப்படி சொல்ல வேண்டும்? இதுதான் அரசியல் யூகங்கள். இதைத்தான் எங்களினுடைய மாவீரர் அண்ணா தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒவ்வொரு நாடாக சென்று உரையாற்றியிருந்தார். இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம். முதலில் நாங்கள் போராட்டம் செய்ய முதல் எல்லாத்தையும் சரி செய்துவிட்டு ஒவ்வொரு நாடாக இருக்கின்ற பிள்ளைகள், இளம் தலைமுறை பிள்ளைகள் இருக்கின்ற அமைப்புகளோடு சென்று அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக நடத்தி ஒன்று கூடலை. பேச்சுவார்த்தை என்று நாங்கள் சொல்லுவது அரசின் கீழ் அல்ல. நாங்கள் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கின்ற நாங்கள் வெளியுறவு துறைகளோடு சென்று நாங்கள் எங்களுடைய நட்புகளை பரிமாறி ஒவ்வொரு போராட்டங்களையும் வடிவமைக்கின்ற போது நாம் பெரும் இலக்கை நாங்கள் அடைய முடியும். இல்லையேல் ஐயா உருத்ரகுமாரன் அவர்கள் உங்களுக்கு இன்று சொல்லியிருக்கின்ற விடயங்களும் ஸ்கொட்லாந்து சுயநிர்ணய உரிமை வாக்கெடுத்து பிரிந்து செல்ல போகிறது என்ற மாயையும் இந்த மாயைக்கு பின்னால் இருக்கின்ற விடயங்களையும் ஐயா அவர்களோடு நாங்கள் பேச காத்திருக்கின்றோம். நேரலையில் இணைந்து கொள்ளுங்கள். பொங்கு தமிழில் இணைந்திருக்கின்ற என் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் உங்களுக்கு எதிரியானவர்கள் அல்ல. 16 ஆண்டுகளை தோற்கடித்தது போல் நீங்கள் தோற்கடிக்காமல் இனியாவது நீங்கள் வருகின்ற 2026 ஒரு யுகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டுமென்றால் பல காய் நகர்த்தலும் பல அறிவார்ந்த செயல்பாடுகளையும் நாங்கள் நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே உங்களை நீங்கள் அரசியல் ரீதியாக, சித்தாந்தங்கள் ரீதியாக புரிந்து கொண்டு எம்மினத்தினுடைய விடிவினையும் எம்மாவீரர்களுடைய தியாகங்களையும் காப்பதற்கு உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களோடு அன்போடு கைகூப்பி நாங்கள் இன்றும் கேட்டுக்கொண்டு நிற்கின்றோம். உரையாடுங்கள் தர. இதில் அடுத்ததாக இந்த கொஞ்ச நாளைக்கு முதல் ஐயா இளஞ்செழியன் அவர் லண்டனில் அவருக்கான ஒரு கௌரவிப்பு விழா நடந்துருந்துச்சு. அதில் அவர் நிதித்துறையில் ஒன்று மேலும் பணியாற்ற விரும்பியிருந்தார். ஆனால் அவருக்கு கட்டாய ஓய்வு, அனுரா தனக்கு கட்டாய ஓய்வு கொடுத்து அனுப்பிட்டார் என்ற வகையில் கண்கலங்கி இருந்தார். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் நகர்வு என்ன? இதில் எனக்கு ஒரு விடயம் அதுக்கு பின்னாடி அவருக்கான ஆதரவு இதெல்லாம் நல்ல விடயம். நாங்கள் வேற பொதுவாக விடயத்திலேயே நாங்கள் முதல்ல அணுகினது இளைஞரின் ஐயாவைத்தான். என்ன அப்போ அவர் அந்த பதவி உயர்வு காரணமாக அவர் அதை பொதுவாக அணிக்கிற விடயத்தை மறுத்து விருந்தார். இப்போ அவர் இதுக்கு அரசுக்கு வருவாரா அல்லது இதை வச்சு கொண்டு இலங்கை அரசாங்கம் எங்களை ஏமாற்றி தங்களோட காய நகரத்தில் இதை வச்சு கொண்டு நகர்த்துறார்களா? முதல்ல நல்லது, நீங்கள் இதை கேட்டது நல்ல தரன், நல்ல பிள்ளை. நீங்கள் ஒரு இளம் தலைமுறை பிள்ளைகள் கண்டிப்பாக அப்படி இருங்கோ. நல்ல விஷயம் தரன். என்னென்றால் முதல்ல நாங்கள் ஐயா இளஞ்செழியன் அவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் கருத்தரங்கன் சார்பாக ஒரு ஈழத்தமிழனாக அந்த மாண்புகளோடு அந்த பொறுமைகளோடு தன்னுடைய கற்ற கல்வியை எங்களுடைய மண்ணுக்காக அவர் செய்த அந்த சேவையும் இலங்கை அரசினுடைய நிகழ்ச்சி நிரல் என்பதும் அந்த இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு ஈழத்தமிழன் இப்படி வாழ்ந்தான் என்ற அந்த செய்தியும் நீங்கள் விடைபெற்று செல்லுகின்றதற்கும் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தரன், முக்கியமாக ஐயா இளஞ்செழியன் அவர்களுக்கு இன்று நடக்கின்ற பாராட்டுக்கள், இந்த பாராட்டுக்களுக்கு பின்னிருக்கின்ற சில அரசியல் நுணுக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக ஐயா இளஞ்செழியன் அவர்களை பொறுத்தளவில் இந்த பொது வேட்பாளர் வருகின்ற போது முதல் அவரைத்தான் எல்லோருமாக கை காட்டினார்கள். ஐயா அவர்கள் வந்தால் பல வேலை திட்டங்களை செய்யலாம் என்பது. ஏனென்றால் ஏற்கனவே ஐயா மரியாதைக்குரிய நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் மக்களுக்குள் அவர் உலகமெங்கும் இந்த ஈழத்தமிழர்களினுடைய இந்த சுய நிர்ணய உரிமையும் இந்த வடக்கு கிழக்கு தாயகம் என்பது ஈழத்தமிழர்களுடைய தாயகம் என்கின்ற அந்த தொனிப்பொருளில் பல நடவடிக்கைகளை உலக தேசம் எங்கும் மேற்கொண்டிருந்தார். அப்போ ஐயா அவர்கள் இளஞ்செழியன் அவர்கள் வருகின்ற போதும் மீண்டும் ஒரு நீதியரசர் உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல போகின்றார் என்பதும் எமக்குள் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு நிகழ்ச்சி நிரல்கள் ஈழத்தமிழர்கள் மத்தியில் இருந்தது.
அப்ப ஐயா அவர்கள் அதை வராமல் அவர் கடந்து சென்றிருந்தால் இனி அவரை அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஈழத்தமிழர்கள் மத்தியில் அது ஒரு நல்ல விடயம்தான். ஐயா இளஞ்செழியன் அவர்கள் ஈழத்தமிழர்கள் மத்தியில் வருவது அது நல்ல விடயம்தான். ஆனால் இங்கே என்னவென்றால், இங்கே பல்லாயிரக்கணக்கான இளையோர்களும் எங்களுடைய அரசியல் சித்தாந்தவாதிகளும் அல்லது எங்களுடைய ஈழத்தமிழர்களினுடைய அந்த அடிநாத அரசியலுக்கு இவரை கொண்டு வருகின்ற போது நம்பிக்கைகளை கொடுத்துவிட்டு அதை தோற்கடித்தால் அங்கே ஒரு மிக பெரும் அரசியல் விளிம்புகள் உடைத்தெறியப்படும். அதில் உதாரணம்தான் இந்த அர்ச்சுனா என்கின்ற அந்த விசைச்செடி. முதல் ஐயா அரியநேந்திரன் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்துகின்ற போது முதல் காணொளிகள் பதிவிட்டு மக்களை குழப்பி பொது வேட்பாளரை ஆதரிக்க மாட்டேன் என்று பிரச்சாரங்களை செய்து மக்களை குழப்பிவிட்டு பிறகு நல்லவர்கள் போல் மக்கள் மத்தியில் அந்த பிரச்சாரம் சென்ற பிறகு வந்து நாங்கள் பொது வேட்பாளர் ஆதரிக்கிறோம் என்ற விடயங்கள், இந்த மக்களை குழப்பி விடுகின்ற விடயங்களை பார்த்திருந்தோம். அப்ப ஐயா நீதியரசர் இளஞ்செழியன் அவர்கள் ஒரு முதலமைச்சர் நாற்காலிக்கு நிற்க போகிறார்கள் ஈழத்தமிழர்கள் மத்தியில் என்றால், ஈழத்தமிழர்கள் அதை கையாளுவது இப்படி இருக்கக்கூடாது. இப்படி ஐயா அவர்களை முதலமைச்சராக கொண்டு வர போகின்றோம் இப்பே நாங்கள் செய்யக்கூடாது. அப்ப இங்கேதான் நாங்கள் மிக தெளிவாக பார்க்கின்றோம். அப்படி என்றால் 60 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு ஒரு நன்கொடையாக உலக தேசம் இன்றைய அரசாங்கத்திற்கு கையளித்திருக்கிறது. அவர்கள் போனஸாக 2 வருடம் கண்ணை மூடிக்கொண்டு காலுக்கு மேல் கால் போட்டுக்கொண்டு அவர்கள் நிம்மதியாக இருக்க போகின்றார்கள். ஈழத்தமிழர்கள் ஐயா இளஞ்செழியன் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு மனங்களில் ஒவ்வொரு இளையோர்களும் ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஐயா இளஞ்செழியன் வருவார் என்று நம்பிக்கை இருக்கின்ற போது இன்னும் ஒருவர் ஐயா இளஞ்செழியன் அவர்கள் வராமல் விட்டால் அந்த இடத்தில் இந்த அனுர அலை வந்து மேவி செல்ல போகின்றது. அப்ப இந்த அரசியல் நுட்பங்களை நீங்கள் எப்படி கவனிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு இந்த தேர்தலை நடத்த வேண்டிய தேவை இல்லை. அப்ப இந்த தேர்தல் இன்று நடக்காது. உண்மையிலேயே இந்த தேர்தல் இது நடைபெற்றால், இன்றைக்கு இது நடக்க போறது அல்ல, அது நடைபெறும். இந்த 60 தீர்மானம் ஒரு குறுகிய மாதத்துக்குள் இருக்கின்ற போது இது நடைபெறலாம். இல்லையேல் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றதற்கு 1 வருடங்களுக்கு முன் சில நேரம் அனுரா அரசு இதை முன்னிடலாம். அப்ப இந்த அரசியல் நுட்பங்களை இவர்கள் ஈழத்தமிழர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப ஐயா அவர்கள் ஐயா இளஞ்செழியன் நீதியரசர் அவர்களை ஒரு முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் நினைத்து கொண்டிருக்கின்ற போது இந்த காய் ஏதோ ஒரு வகையில் மாற்றத்துக்கு கொண்டு வரப்போகிறது. ஏனென்றால் ஐயா அவர்களை பொறுத்தளவில் அவர் தான் படித்த கல்விக்கும் சட்டத்திற்கும் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர். அது ஒரு பெரும் ஒரு பெரும் ஒரு போரிடுவது போன்றுதான். ஒரு முதலமைச்சர் பதவி என்பது இனி இந்த வடக்கு கிழக்கில் ஈழத்தமிழர்களினுடைய அலங்கரிக்கின்ற இந்த நாற்காலியை அலங்கரித்தால் அது ஒரு போராக இருக்கும் என்ற நாங்கள் இன்று மாகாண சபைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அது எப்படி ஒரு மீன்கடையாக இருக்கிறது என்பது. படித்தவர்களுக்கும் மரியாதை இல்லை, வயது வந்தவர்களுக்கும் மரியாதை இல்லை, ஒரு தமிழ் மொழிக்கும் மரியாதை இல்லை, ஈழத்தமிழர்களினுடைய கலாச்சாரங்களுக்கும் மரியாதை இல்லை. அப்ப ஐயா போன்றவர்கள் இதை எப்படி சமாளிக்க போகின்றார்கள் என்று எங்களை போன்றவர்கள் பார்க்கின்ற போது எமக்கு ஒன்று மட்டும் புரிகிறது, இதற்கு பின்னால் ஒரு யூகம் வகைக்கப்படுகிறது, மீண்டும் தமிழர்களினுடைய இந்த அரசியல் மனநிலைமையை உடைத்து எறிவதற்கு. அப்ப ஐயா அவர்களை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமூகம் மத்தியில் ஐயா அவர்கள் வராமல் விட்ட பிறகு மீண்டும் ஒரு உளவியல் யுத்தம் ஏற்படும். அப்ப அதற்குள்ளும் மீண்டும் எங்களுடைய மக்கள் இந்த அனுரா அலையோடைய கலந்து கொள்ள போகின்றார்கள். அப்ப இதை திட்டமிட்ட வகையில் ஐயா அவர்கள் இன்று அவர்களுடைய காலத்திலிருந்து அவர் ஓய்வு பெறுகின்ற காலத்தையும் கொண்டு வந்து இதை ஒரு பல நுட்பமான அரசியல் சித்தாந்தங்களுக்குள்ளும் பிரச்சாரங்களுக்குள்ளும் தள்ளிவிடுகின்றார்கள். அப்ப இந்த இடத்தில் நாங்கள் நிதானமாக நிறுத்தி கொண்டு அந்த எண்ணங்கள் ஒன்றும் இல்லாமல் முதலில் தேர்தல் நாள் இலங்கையை பொறுத்தளவில் அறிவிக்கப்படட்டும். தேர்தல் ஆணையகத்திற்கு
அது அறிவிக்கப்படட்டும். அதற்கு முதல் வேண்டுமென்றால் நாங்கள் ஒரு பொது குழுவை நியமித்து அது யார் கொண்டு வர வேண்டுமென்றால் முதலில் பெயர் எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா அவர்களுடைய பெயர் தான் இருக்க போகிறது. ஐயா இளஞ்செழியன் அவர்களுடைய பெயர் தான் இருக்க போகிறது. அது எந்த மாற்று கருத்தும் அல்ல. எல்லோரும் நாங்கள் இதற்கு அனுமதி வழங்கலாம், பிரச்சாரம் செய்யலாம், அது ஒரு வேறு விடயம். ஆனால் இன்று இதை எல்லோரும் மனங்களில் மெதுமெதுவாக கொண்டு வந்து விட்டு துளிர் விட்டு அந்த துளிரை உடைத்து எறிவதற்கு பல நடவடிக்கைகள் இங்கே மேற்கொள்ளப்படும். ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இன்றைய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிலை நீங்கள் கணிப்பிடாதீர்கள். இது நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மிக தெளிவாக சொல்லியிருப்போம். என்னென்ன நடைபெறப் போகிறது என்பதும் அது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்ப நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னவென்றால் ஐயா அவர்கள், ஐயா இளஞ்செழியன் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா அவர்கள் தான் ஒரு மாணவனாக, தான் ஒரு நல்ல கடமை ஒரு ஆசானாக, எங்கள் மண்ணின் ஒரு ஈழத்தமிழனினுடைய அடையாளமாக, ஒரு சிறந்த மாமனிதராக நாங்கள் கௌரவிப்பதும் வாழ்த்துக்கள் சொல்லுவதும் அது எந்த விடத்திலும் நாங்கள் விட்டு செல்லக்கூடாது. அவருக்கு எல்லோரும் வாழ்த்துக்களை சொல்லுவோம், எல்லோரும் அவரோடு கூட நிற்போம், அவருக்குரிய நம்பிக்கைகளை கொடுப்போம், எல்லோரும் செய்வோம். ஆனால் அவரை நாங்கள் முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்று இந்த பிரச்சாரங்களை ஊடகங்களில் முன்னெடுத்தீர்கள் என்றால் அது அந்த அன்றைய நாள் இந்த அரசாங்கம் அறிவிக்கப் போகின்ற இந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு ஈழத்தமிழர்கள் மீண்டும் தோற்கடிக்கப்பட போகிறீர்கள். எனவே இதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த முதலமைச்சர் பிரச்சனையை நிறுத்திவிட்டு எனவே ஐயா அவர்களை கௌரவிங்கள். அவர்கள் இலங்கையில் அறிவிக்கட்டும். தேர்தல் ஆணையகத்தினால் நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை எங்கள் ஈழத்தமிழர்கள் உடன் செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். தர நிச்சயமாக அடுத்ததாக இன்றைக்கு வரவு செலவு திட்டம் வெளியிடப்பட்டது 2026க்கான. அதில் நிறைய தமிழக மக்களுக்கு 200 ரூபாய் சம்பளம், தோட்ட தொழிலாளருக்கு 200 ரூபாய் சம்பள உயர்வு என்ற விடயத்தை அலுவலகம் இருக்கார். அது ஒரு நல்ல விடயமாக பலரால் பார்க்கப்பட்டாலும் அதற்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 200 ரூபா ஒரு சின்ன தொகை இலங்கையில். அதை பெருசாக இவர்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள். மற்ற ஒன்றுமுறை விடயம் இதை விளம்பரப்படுத்துகிறார்கள்னா அருணாவோட சேர்ந்து நிற்கிறவர்கள் மாவீர துயிரம் இல்லங்களை இராணுவத்தை நீக்க போயினமென்ற விடயத்தையும் திறந்து விட போயினமென்ற விடயத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை பற்றி உங்களோட பார்வை எப்படி இருக்காங்க? இதில் முக்கியமாக தரன் மாவீரர் துயிலம் இல்லங்களை விடணும் என்று சொல்கிற விடயம் இந்த 60 கீழ் தீர்மானத்துக்கு அவர்கள் ஒரு நாடகத்தை ஆட போயினோம். 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 சுவிட்சர்லாந்தினுடைய தூதுவத்தாலும் சுவிஸ் நாட்டினாலும் ஒரு அறிக்கை மிக இறுக்கமாக சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் உடன் நீக்க வேண்டும் என்று அவர்களும் இதைத்தான் கேட்டிருந்தார்கள். இலங்கையை பொறுத்தளவில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் எடுத்துவிட்டு எல்லோருக்கும் சுதந்திரங்களை கொடுக்க வேண்டும் என்றதையும் அங்கே சுட்டிக்காட்டியிருப்பார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் 60 தீர்மானம் வந்த போதும் அதிலும் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய மனித உரிமை கவுன்சிலிங்காலும் மனித உரிமை பேரவையினுடைய ஆசான்களாலும் இது வரையறுக்கப்பட்டிருந்தது. அதற்கும் இந்த நொடி வரை இவர்கள் எதுவும் செய்தவர்கள் கிடையாது. ஆனால் இவர்கள் ஒரு காயை நகர்த்தினார்கள். இந்த தீர்மானம் வருவதற்கு முன் நாங்கள் இதை எடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அப்ப இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்றால், இங்கே கண்டுடைப்புகள் பல நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த கண்டுடைப்பில் ஒன்று நீங்கள் இப்படி பாருங்கள். எப்படி என்றால், இந்த மாவீர நாட்கள் வருகின்ற போதும் இந்த மாவீர நாட்களை ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி பேசியிருப்போம். போன வருடங்கள் எல்லாம் இதை பற்றி நிறைய பேசியிருப்போம். இந்த காணொளிகள், இந்த இடங்களில் நடைபெறுகின்ற பிளாக் கோலம் போன்ற விடயங்கள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு தொகுக்கப்பட்டு நாங்கள் வடகிழக்கு தமிழர்களை நாங்கள் நிம்மதியாக வாழ வைக்கின்றோம், நாங்கள் அவர்களோடு ஒன்றாக இருக்கின்றோம் என்று சிங்கள இணையதளங்களும் சிங்கள யூடியூப்பாளர்களும் போராளிகளை கௌரவிக்கின்றது போன்ற வரலாறுகளை பதிவிட்ட டாக்குமெண்டேஷன் எல்லாம் இவர்கள் அனுப்பிய வரலாறுகளும் இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளை பொறுத்தளவில் நிரம்பி வழிகிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும்.
இந்த வரவு செலவு திட்டத்தை இதற்குள் கொண்டு வந்து நாங்கள் பார்க்கின்ற போதும் உங்களுடைய இன்றைய முக்கியமான கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள் தரன். இந்த வரவு செலவு திட்டம் எப்படி இருக்க போகிறது? இந்த வரவு செலவு திட்டம் இவர்கள் இந்த 1 வருட காலங்களில் எத்தனை தொழிற்சாலைகளை நியமித்து எத்தனை 1000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். இதில் பார்த்தோம் என்றால் அது உங்களுக்கு எல்லோருக்கும் அறிந்தது தான். அப்போ இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த தோட்ட தொழிலாளிகளுக்காக இவர்கள் ஒரு 200 ரூபாயை தாங்கள் கொடுப்பதாக பல விதிமுறைகளை கொண்டு வந்திருந்தார்கள். அதிலும் 1350 ரூபாய் அவருடைய சம்பளமாக 200 ரூபாய் இவர்கள் கொடுக்கின்றது போன்று 1550 ரூபாயை கொண்டு வருகின்றார்கள். இதில் முக்கியமாக நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், இந்த தேயிலை தொழிற்சாலைகள் இங்கே அரசினால் இது உடைமை பெற்றது கிடையாது. இது தனி நபர்களினுடைய தொழிற்சங்கங்கள் ரீதியாகத்தான் இது நடைபெறுகிறது. எனவே இவர்கள் அதை கொண்டு வர முதல் இவர்கள் அதை தீர்மானங்களாக கொண்டு வர வேண்டும். தீர்மானங்கள் என்றால் ஒரு இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு இலங்கை அரசாங்கமே இப்படியான விடயங்களை செய்ய வேண்டும். அப்போ இதிலேயே நாங்கள் பார்க்கின்ற போது நமக்கு ஒன்று புரிகிறது என்னென்றால், இலங்கை அரசாங்கம் எந்த இடத்திலும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி தான் கிடக்கிறது. அதிலும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், உலக தேசம் எங்கும் இந்த ஆண்டு கூட இந்த வரவு செலவு திட்டங்கள் அந்நிய செலாவடிகளை உலக தேசமெங்கும் ஆர்கனைசேஷன் செய்கின்றவர்கள், அதை ஒழுங்குபடுத்துகின்றவர்கள், ஆங்கில வார்த்தை வந்ததற்கு மன்னிக்கவும், அதை ஒழுங்குபடுத்துகின்றவர்கள் முக்கியமாக என்னென்றால் இந்த வாகன இறக்குமதிகளும் இந்த பெட்ரோல் டீசல் போன்ற விடயங்களில் அந்நிய செலாவளிகள் அதிகமாகிறது. இது எப்படி தாங்கள் அதை இன்னும் குறைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாடும் ஓடிக்கொண்டு திரிகின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்னவென்றால், இந்த இலங்கையை பொறுத்தளவில் இந்த வாகனங்களை இன்று அவுட்டு விட்டிருக்கின்ற பட்டி சொல்லுவார்கள். இந்த மாடு வளர்க்கின்ற போது அதுக்கு பட்டி இல்லாமல் அதை திறந்து விடுவது போன்று இன்றைக்கு இந்த வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று வாகனங்களை இறக்குமதி செய்து அதற்கு அந்நிய செலாவடியை செலவழித்து அதற்கு பிறகு அதற்கு பெட்ரோல் டீசல்களை அதற்கு கொள்வனவு செய்து இந்த நாடு இதே பாகாளத்தில் தான் இருக்க போகிறது. இருக்கின்ற வாகனங்களை நாங்கள் எடுத்தாலும் உலகத்தில் அதுக்கு ஏற்றது போன்று எடுக்க வேண்டும். அந்நிய செலாவளியை செலவழிக்க முடியாத அளவு இன்று பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 2026 பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் உலக தேசம் எங்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஆகிறது. அதே போன்று இருக்கின்ற வாகனங்களும் எல்லாம் கொண்டு போய் ஒரு இதுக்குள்ளும் போட்டு விடுறார்கள், அழித்தும் விடுகின்றார்கள். இது ஒரு புறம் நடக்கிறது உலக தேசம் எங்கும். அப்போ இலங்கை எந்த இடத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் அதே இருக்கத்தான் போகிறது. இதே இராணுவத்திற்கு அதே செலவு செய்ய போகின்றார்கள். இராணுவத்துக்கு சம்பளம் கொடுக்க போகின்றார்கள். இராணுவத்துக்கு மருத்துவத்துக்காக செலவழிக்க போகின்றார்கள். இராணுவத்துக்கு குவார்ட்டர்ஸுக்காக செலவழிக்க போகின்றார்கள். அவருடைய வைத்தியசாலைகளை பராமரிக்கிறதுக்காக செலவழிக்க போகின்றார்கள். இதற்குள் தான் இந்த நாடு நிற்க போகின்றது. இந்த இராணுவத்தில் இருக்கின்ற இராணுவத்தினர்களை வீட்டுக்கு அனுப்பி அல்லது இருக்கின்ற நிலப்பரப்புகளில் ஒரு விவசாயம் செய்வதற்கு இவர்கள் நிறுத்த போகிறது கிடையாது. அப்போ இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது ஈழத்தமிழன் மீண்டும் அவர்களுக்கு நல்ல சுட ஊரிலிருந்து பிடுங்குகின்ற அந்த தேங்காயில் வருகின்ற எண்ணெய் எடுத்து உடனே பிழிந்து உடனே எண்ணெயாக்கி மண்டையில் வைத்து ஈழத்தமிழன் மண்டையில் நல்லா தேய்ப்பி. இப்போ உங்களுக்கு தெரியும் என்னவென்றால், ஒரு பொருளாதாரம் என்று பார்க்கின்ற போது அந்த பொருளாதாரம் சமமாக பிரிக்கப்பட வேண்டும். அப்போ இலங்கையில் 74% கொண்ட சிங்கள மக்களினுடைய மாவட்டங்களில் சில 2 பெரும் மாவட்டங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் அது நாங்கள் கடந்த காலங்களும் அதை பற்றி பேசியிருப்போம். அப்போ அந்த செலவாணிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது எங்கள் மண்ணில் இந்த வடக்கு கிழக்கே பொறுத்தளவில் மீண்டும் இந்த மட்டையில் ஊறிய குட்டைகள் போன்றுதான் இங்கே இருக்க போகின்றது. இதில் ஒரு மாற்று கருத்தும் அல்ல. இங்கே இந்த ஈழத்தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று அலங்கரித்து வைத்திருக்கின்ற இந்த அனாதை கூட்டம், கல்வி அறிவுற்ற அனாதை கூட்டமும் அரசியலை எப்படி கட்டியமைக்க வேண்டும் என்று தெரியாத அனாதை கூட்டங்களும் பொருளாதாரத்தை ஈழத்தமிழர்கள் எப்படி சுமந்து நிற்க வேண்டும் என்று புரியாத இந்த அனாதை கூட்டங்களும் மீண்டும் மீண்டும் தங்களையே குலைத்து தங்களினுடைய இனத்தையே வசைபாடி
தாங்களே இப்படியே அழிந்து போகின்றார்கள். அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழியும் காட்டாமல் அந்த அனுர ஆலை வந்து இங்கே விழுங்கி செல்ல போகிறது. அப்ப இதையெல்லாம் நாங்கள் எப்படி சரி செய்ய போகின்றோம், புரிய போகின்றோம் என்றால் அரசியல் கருத்தரங்குகளை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு கிழமையில் ஒரு நாளேனும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும் அரசியல் கருத்தரங்குகளை ஒவ்வொரு பட்டதாரிகளும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கிழமைக்கு ஒரு நாளாக இருந்தாலும் கல்வி தகமையுள்ள ஆசிரிய பெருமக்கள் இந்த இளையோர்களுக்கு கல்விகளை ஊட்ட வேண்டும். பொருளாதாரம் என்பது என்ன? எமது பொருளாதாரம், இலங்கையின் வடக்கு கிழக்கினுடைய பொருளாதாரம் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைய அரசாங்கம் ஒரு 200 ரூபாயை காட்டி தன்னை இன்று அடுத்த கட்டம் படங்காட்டுகின்றார்கள். எப்படி படங்காட்டுகின்றார்கள் என்றால், நாங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கின்றோம் என்று. இலங்கையை பொறுத்தளவில் ஒரு முதுகெலும்பாக நின்று இத்தனை ஆண்டுகளும் இந்த இலங்கையை கட்டி எழுப்பிய அந்த மக்களினுடைய இரத்தங்களை குடிக்கின்ற இந்த அட்டை பூச்சிக்களாகவே இலங்கையும் இருக்கிறது, இலங்கை நாடாளுமன்றமும் இருக்கிறது. அந்த தொழில் சார்ந்தவர்களின் அந்த உரிமையாளர்களும் அப்படியே இருக்கின்றார்கள். அப்ப இதற்குள் நாங்கள் இந்த அரசியலை முன்னெடுக்கின்ற போது எமக்கு தெரிகிறது, அரசாங்கம் மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல் யுகங்களை உருவாக்க முடியாத அளவிற்கு தத்தளித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் சரி செய்ய வேண்டிய இடங்கள் இங்கே இருக்கிறது. சும்மா இருந்து கொண்டு யூனிஃபார்மை போட்டுட்டு சம்பளத்தை வாங்கி கொண்டு போனால் அந்த நாடு எப்படி உருப்படும்? இந்த இடத்தில் தான் ஈழத்தமிழன் தன்னை விழித்து கொண்டு எங்களினுடைய சகோதரர் கந்தையா பாஸ்கரம் போன்றவர்கள் எடுக்கின்ற இந்த நல்ல நல்ல முயற்சிகளை தூக்கி நிறுத்துங்கள் என்பதற்காக சொல்லியிருப்போம். அப்ப இவர்களுக்கு இந்த அரசியல் புரிதல் என்பது, நாங்களும் நினைத்தோம் என்னவென்றால், நாங்களும் களமுனையில் நின்று வந்த நாங்கள், இந்த மக்கள் இந்த அரசியலிலும் நல்ல ஆற்றல்களோடு இருப்பார்கள், தமிழ்ச்செல்வண்ணா அவர்களை கண்ணால் கண்டவர்கள், போராளிகளை கண்ணால் கண்டவர்கள், அதே மண்ணில் இருந்து கொண்டு வந்தவர்கள், அதே தலைவரோடு வந்திருந்தவர்கள் என்றால் பார்த்தால் இங்கே ஒன்று மட்டும் தெரியும், தேசிய தலைவர் அவர்களினுடைய நிழல் படமும் மாவீரர்களுடைய நாட்களும். இந்த 3 நாள், ஒன்று முள்ளிவாய்க்கால் 17ஆம் தேதி நாளை 18ஆக வைத்திருக்கின்றார்கள், அது ஒரு நாள். இன்னும் ஒன்று இந்த மாவீர நாள், இன்னும் ஒன்று அண்ணாவினுடைய நாள், இன்னும் ஒன்று இந்த இப்படி என்ற நாட்கள் தமிழுக்காக ஏதாவது என்று இருக்கும். இதைத்தான் இவர்கள் கொண்டு வந்து சுமப்பார்கள். இந்த இனம் நாங்கள் எப்படி இந்த பொருளாதாரத்தை கொண்டு வர வேண்டும், இன்றைக்கு இலங்கையில் இந்த காட்டுகின்ற அனுரா அரசு காட்டுகின்ற இந்த 2026 வரவு செலவு திட்டத்தை பற்றி இவர்களுக்கு எந்த சிந்தனையும் இருக்க போறது கிடையாது. அப்ப இதற்குள் நாங்கள் முக்கியமாக பார்க்கிறது தரன் என்னவென்றால், எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த அரசாங்கம் நகர்த்துகின்ற காய்களை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது முதலாவது காய் வரவு செலவு திட்டத்துக்குள் கொண்டு வந்து அந்த தோட்ட தொழிலாளர் மக்களுக்கு சம்பளம் உயர்த்தியது போன்ற மாயையை 200 ரூபாயால் காட்டிவிட்டு, ஈழத்தமிழர்கள் வடக்கு கிழக்கில் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், மாவீரர் துயிலம் இல்லங்களில் இருக்கின்ற இராணுவத்தை வெளியேற்றுகிறோம் என்று. எங்களுடைய சொந்த மண்ணில் இருக்கின்ற மாவீர துயிலம் இல்லத்துக்குள் வந்து குடிபுகுந்த நீங்கள், உலக தேசம் சொல்லியும் இன்னும் வெளியேறாமல் இருக்கின்ற நீங்கள், இந்த வரவு செலவு திட்டம் வருகின்ற போது இது யாருக்கு போனஸாக கொடுக்கின்றீர்கள்? அப்ப 4 சிவத்துக்குள் அரசியலை சிந்திப்பவர்கள் இந்த அரசாங்கத்தை தூக்கி கொண்டுதான் தெரிய போகின்றார்கள். ஆனால் நாங்கள் 4 சிவத்தை தாண்டி மக்களினுடைய அரசியலும் அவர்களுடைய நிரந்தர உரிமைக்காக நாங்கள் நிற்பவர்கள். அதனால்தான் இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கில் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் தரன் போன்ற பிள்ளைகள் வேலைக்கு போய் வந்தும் இருக்கின்ற பிரச்சனைகளை முடித்துவிட்டும் தூங்க வேண்டிய நேரத்திலும் இந்த கருத்தரங்குகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம், இந்த பொருளாதாரங்களை பற்றியும். ஆனால் இது எந்த ஒரு முயற்சியும் இங்கே நடைபெற போறது கிடையாது. இந்த நாடு அப்படியே தான் கடனில் இருக்க போகிறது.
இங்கே இவர்கள் 200 ரூபா கொடுப்பதால் அந்த மக்களுக்கு எந்த சுதந்திரமும் கொடுக்க போறவர்கள் இல்லை. இங்கேயும் வடக்கு கிழக்கு ஈழத்தமிழர்களுக்காக மாவீரர் துயிலம் இல்லங்களை விட்டு செல்லுவதால் இவர்கள் எந்த யுகங்களையும் இங்கே முன்னின்று செய்ய போறார்கள். இவர்களுக்கு முதல் செய்ய வேண்டிய வேலை இங்கே தடை சட்டம். இங்கே பயங்கரவாத தடை சட்டத்தை உலக தேசம் அங்கீகரித்தும் இவ்வளவுக்கு இறுக்கமாக அவர்களுக்கு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் ஒரு சில உள்ளால் நிகழ்த்தப்பட்டாலும் அதற்கு கூட மரியாதை கொடுக்காமல் என்று இவர்கள் மீண்டும் மீண்டும் எம்முடைய சுதந்திரம் அது எத்தனை பேருக்கு இது புரியுது என்று தெரியல. இன்னும் நீங்கள் இந்த 2027 இந்த பொறிமுறை ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு வருவதற்கு முதல் இந்த அண்ணா உருத்ரகுமார் போன்றவர்கள் எதற்காக இந்த பெயரை வைத்துக்கொண்டு இந்த அமைப்பையெல்லாம் உருவாக்கி எங்கள் மக்களை ஏமாற்றினார்களோ அதையெல்லாம் துடைத்து எறிய வேண்டுமென்றால் உடனே அது என்ன பொருளுக்காக நீங்கள் வைத்தீர்களோ அந்த பெயரை செய்து முடியுங்கள். அது அப்போது உங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நீங்கள் இளைய சமூகத்திற்கு வழிகாட்டுகிறீர்கள் என்று. இந்த போராட்டம் பொங்கு தமிழ் செய்கின்ற பிள்ளைகளும் உங்களுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை சகோதரர்களே. ஆனால் தயவு செய்து அறிவார்ந்த சமூகமாக உங்களை மாற்றுங்கள். இல்லையே உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய சொந்த பூமி இல்லாமல் போகும். நாங்கள் இறந்தவர்கள். 17ஆம் தேதி எங்கள் நண்பர்களோடு நாங்கள் இறந்தவர்கள். மிகுதி இந்த நண்பர்கள், இந்த மடிந்தவர்கள் இரவு பகலாக தான் இயலாத கால்களோடும் இந்த உலகத்தை வலம் வந்த தமிழ்ச்செல்வண்ணா போன்றவர்களினுடைய அந்த சிந்தனைக்கு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்றோம். எனவே என் அன்புக்குரியவர்களை இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் தரணவர்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போது இதை பதிவு செய்வார். அதையும் கேட்டு உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்னொரு விடயம் என்ன இப்போ அண்மையில் கூடுதலாக திருப்பியும் அடிசப்படும் காத்தாங்குடி படுகொலையும் மற்ற யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லீம்களை வெளியேற்றியவர் இதை பற்றி நான் முதலே காணொலி போட்டுட்டோம். இதை பற்றி தெளிவான காணொலி போட்டுட்டோம். இதில் காத்தாங்குடி படுகொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்ற விடயத்தையும், மற்றது முஸ்லீம் மக்களை யாழ்ப்பாணத்திலேருந்து வெளியேற்றதுக்கு காரணம் மீண்டும் அதுக்கு யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு இனப்படுகொலைகள் நடக்கக்கூடாது, மக்களுக்குள்ள இருந்து அந்த படி விடுதலை புலிகள் மீது வரக்கூடாது ரீதியில் காத்தாங்குடியில் வந்த மாதிரி விடுதலை புலிகள் மீது வரக்கூடாதுன்ற ஒரு இதுலையும், மற்றது அங்கே ஊராட்சித்துறை அங்கே செய்து கொண்டிருக்கும் போது மக்கள் இங்கே ஏதாவது அசம்பாவிதம் அந்த கோபத்தில் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மீது தமிழ் முஸ்லீம் மக்கள் மீது ஏதாவது அசம்பாவிதம் செய்து விடக்கூடாது இதையும் அதை விசமிகள் அப்படியான முயற்சிகளை செய்யக்கூடும் என்ற ரீதியிலையும் இந்தியா விசமிகள் அப்படியான செய்யக்கூடும் என்ற ரீதியிலையும் அவர்களை தண்டப்பட்ட விடயம் சொல்லியிருந்தீங்க. அதை ஒரு சொல்ல முடியுமா? சரி, இதையும் இன்று வரை நீங்கள் ஒரு அரசியலாக தான் பார்க்கணும். இலங்கையினுடைய அரசியலாக தான் பார்க்கணும். அதில் நீங்கள் இப்போ தமிழாக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எங்கட ஈழத்தமிழர்களாக எடுத்துக்கொண்டீங்கன்றாலும் ஈழத்தமிழர்களும் இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட எங்களுடைய ஈழத்தமிழர்களை மதத்தால் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை வைத்துக்கொண்டும் இந்த காயை நகர்த்தப் போகின்றார்கள். இது இலங்கையில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்குள் இருக்கின்ற சில புள்ளுருவிகள் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக இந்த இலங்கையினுடைய பேரினவாதமும் அதே எங்களுடைய இஸ்லாம் மக்களில் இருக்கின்ற ஒரு சில கட்சிகளும் தமிழர்களுக்குள் ஈழத்தமிழர்களுக்குள் இருக்கின்ற இந்த ஒரு சிலரும் இந்த நிகழ்வை நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக இதை அரசியலாக மாற்றுகின்றார்கள். இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து இஸ்லாம் மக்களை வெளியேறுகின்றார்கள். உண்மையிலேயே நாங்கள் இதை பற்றி பல முறை பேசியிருக்கின்றோம். ஏன் இது அரசியலாக்கப்படுகிறது மீண்டும் மீண்டும்? இது ஏற்கனவே தமிழீழ விடுதலை புலிகள் தேசிய தலைவர் அவர்கள் மக்களிடமும் தலைவரை அழைத்து விருந்தோம்பல் செய்து ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டு அதற்குரிய வருத்தங்களும் அவர்கள் தெரிவித்த வரலாறு ஈழத் தமிழர்கள் என்று பார்த்தோம் என்றால் இலங்கையின் வடக்கு கிழக்கின் பூர்வீக தாயக மக்களுக்கு எல்லோருக்கும் அறிந்தது. அப்ப இன்று 17 ஆண்டுகள் கடந்து செல்லுகின்ற போதும் மீண்டும் பழைய குருடி கதவத்துரடி என்றது போல் அதற்குள்ளேயே போய் நிற்கின்றார்கள்.
விடுதலை புலிகள் தங்களை சொன்னார்கள், சிறுபான்மை மீது அவர்களும் கை வைத்தார்கள் என்ற இந்த வார்த்தை பிரயோகங்களை தொடர்ச்சியாக வைத்து ஈழத்தமிழர்களை தொடர்ச்சியாக இந்த அரசியல் சதுரங்கத்தில் இந்த இரு பாலாரும் தங்களையே தாங்கள் சிந்தித்து கொள்ளாமல் தங்களினுடைய வாழ்வியலில் விடுதலை புலிகளும் ஈழத்தமிழர்கள் ஆகியவர்களும் எவ்வளவு கண்ணியத்தோடு இருந்தார்கள் என்பதை இவர்கள் மறந்து நிற்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் இங்கே இன்று இந்த இளைய சமூகத்திற்கு, இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மதத்தால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரியவர்களிடம் நாங்கள் கேட்பது, இது ஏற்கனவே தேசிய தலைவர் அவர்களால் இது எல்லாமே அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து அந்த குழுக்களை அழைத்து ஏற்கனவே இது எல்லா விடயங்களும் கலந்து ஆலோசனை செய்யப்பட்டு இது ஒரு நல்ல நிலையில் இருந்தது. அப்போ இவர்கள் ஏன் இதை தொடர்ச்சியாக பேசுகிறார்? நீங்கள் பாருங்கள், இஸ்லாம் மக்களினுடைய இந்த காத்தாங்குடி பள்ளிவாசலினுடைய இந்த நிகழ்ச்சி நிரலும் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் 1981ஆம் ஆண்டு தனியாக இவர்கள் கட்சியை தொடங்கும் போதே இந்த பிரச்சனை அங்கே முளையிட்டது. 1981 முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்களுக்குள் இருந்து பிரிந்து செல்லுகின்றார்கள், தமிழ் மக்கள் இவர்களை பிரித்து விடுகின்றார்கள் என்று அன்றே எழுதினார்கள் பலர். இதற்கு பின்னால் பல யூகங்கள் இருந்தது. இஸ்லாம் மதத்தை தழுவிய மக்களுக்காக அவர்களுடைய தலைவர்கள் பல நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள். சில நூதனமான முறையில் பல நடவடிக்கை மேற்கொள்ளார்கள். அந்த பல நடவடிக்கைகளில் ஒவ்வொன்று எப்படி இருந்தது என்றால், கிட்டத்தட்ட 26 நாடுகளில் தங்களினுடைய ஒரு மிக பெரும் வாழ்வியல் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய தனித்துவமான பொருளாதாரம், தனித்துவமான கல்வி, தனித்துவமான வீடு, தனித்துவமான காணி, தனித்துவமான வர்த்தகம், அவர்களுடைய பள்ளிவாசல்கள், இப்படி சமூக கட்டமைப்புகள், பாதுகாப்பு அரண்கள் என்று இந்திய அரசு இலங்கை அரசின் பல நுட்பங்களோடு இருந்த பல தலைவர்கள் இதற்குள் நின்று அவர்களுக்கு வடிவமைத்து கொடுத்தார்கள். இந்த 2 விடயங்களையும் கையில் எடுத்து, ஒன்று காத்தாங்குடியில் ஈழத்தமிழர்கள் தங்களை கொன்றதான அந்த மாயை குழும் இந்த யாழ்ப்பாணத்தை வைத்து கொண்டும் இவ்வளவு விடயம் செய்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு அரசியல், அவர்களுக்கென்று எல்லாமே இதற்குள் கட்டி முடித்தார்கள். அவர்களினுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு வகையில் நின்று கொண்டு தங்களை அந்த நாட்டில் பலப்படுத்த வேண்டும் என்று இந்த நொடி வரை அவர்கள் பலப்படுத்தி இருக்கின்றவர்கள். இஸ்லாம் மதத்தை தழுவி இருக்கின்ற எங்களுடைய ஈழத்தமிழர்களை பார்த்தோம் என்றால், அவர்கள் பல நாடுகளால் நிதி உதவிகள் செய்யப்பட்டு, பள்ளிவாசல்கள் புனரமைக்கப்பட்டு, வீடுகள் புனரமைக்கப்பட்டு, காணிகள் பூமிகள் வாங்கி கொடுக்கப்பட்டு, நிரந்தரமாகவே இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தளவில், கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் அவ்வளவு வேலை திட்டங்களை அவர்கள் ஒத்துழைப்பாக செய்தார்கள். அப்போ இவர்களுக்கு பின் நின்ற அரசியல்வாதிகள் மிக தந்திரமாக இந்த காய்களை நகர்த்தியிருக்கின்றார்கள். அப்போ மீண்டும் எதற்காக இங்கே இந்த ஈழத்தமிழர்களுக்குள் இந்த நஞ்சு விதையை விதைத்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் நல்லா தான் இருக்கிறார்கள். இவர்கள் 90ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேற முதல் யாழ்ப்பாணத்தில் பல பாகங்களிலும் இருந்து இராணுவம் நிலப்பரப்பை கைப்பற்றி கொண்டிருந்தது. அது பலாலி கடந்த காலத்தில் இந்த அரசின், நாங்கள் கனகாலம் போக தேவையில்லை, இன்று 2000 ஆண்டுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு வரலாறு சொல்லுவதற்கு இந்த அரசு வந்த பிறகு ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அந்த நடவடிக்கை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம். பசாவளான் சந்தியிலிருந்து அந்த தொலைச்சுட்டி சந்தி வரை போவதற்கு பாதையெல்லாம் திறந்து விட்டிருந்தார்கள். அதை எல்லா ஊடகங்களிலும் இந்த அரசை கொண்டு வந்து படங்காட்டிய ஊடகவியலாளர்களும் இருதரப்பாலிலும் இருக்கின்றார்கள். அப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன புரிகின்றோம்? அதில் குறிப்பிடப்பட்ட விடயம் 34 ஆண்டுகளாக மூடப்பெற்ற பாதைகள் இன்று திறக்கப்பட்டது என்று. அப்போ இஸ்லாம் பிள்ளைகளை,
ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வடமாகாணத்தை யாழ்குடாநாட்டை பொறுத்த அளவில் பல பாகங்களை இலங்கை அரசாங்கம் கைப்பற்றி கொண்டு வந்திருந்த போதும் அக்டோபர் 1 பல நடவடிக்கைகள் கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு ஒரு இன மோதல் வந்துவிடக்கூடாது, பழிகளுக்குள் தாங்கள் சிக்கப்பட்டுவிடக்கூடாது என்று அன்று மிக ஒரு 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 நேர்த்தியான முடிவுகளோடு மக்கள் வெளியேறியவர்களுடைய பிள்ளைகளும் உறவினர்களும் எல்லோரும் நீங்கள் நல்லாத்தான் இருக்கிறீர்கள். இதே அந்த மண்ணில் போரிட்டு சொத்துக்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, குடும்பங்களை இழந்து மீண்டும் முள்ளிவாய்க்கால் வரை ஒரு இனம் அளிக்கப்பட்டது. எனவே உங்களை ஈழத்தமிழர்களாகிய விடுதலை புலிகள் எவ்வளவுக்கு பாதுகாக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு பாதுகாத்தார்கள் என்பதுதான் உண்மை. நீங்களும் எம்மோடு அங்கே நின்றிருந்தால் எம்மை போன்றுதான் நீங்கள் செல் விழுந்து செத்திருப்பீர்கள். இதே அழகு ராணியாக வலம் வந்த இந்த சீப்புக்கும் சோப்புக்கும் பேர் வைத்த இந்த சந்திரிகா அம்மையார் அவர்கள் வீசிய அத்தனை குண்டுகளும் உங்களினுடைய பள்ளிவாசல்களும் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 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 கிறிஸ்தவ ஆலயமும் உடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஹிந்துவினுடைய ஆலயமும் உடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அரசியல் இலங்கையினுடைய வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு விடயம் நடைபெற்றதற்கு மனம் திறந்து அதை நிகழ்த்தியவர்கள் வருத்தம் தெரிவித்த போதும் அதற்கு பிறகும் நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்ற கொள்கைகளுக்குள் கைச்சா திட்ட போதும் மீண்டும் மீண்டும் இதை கொக்கரிக்கின்றீர்கள் என்றால் உங்களினுடைய முன்னோர்கள் உங்களுக்கு தவறான வாழ்வியலையும் அரசியலையும் பொருளாதாரங்களையும் இந்த இனத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்களுக்குள் விஷத்தை கொண்டு வளர்க்கின்றார்கள். ஆனால் அது நல்லது அல்ல. நாங்கள் தாய் பிள்ளைகளாக வாழ எப்போது கற்றுக்கொண்டோமோ அதே நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம். எமக்குள் மீண்டும் மீண்டும் இந்த வாக்கு, இந்த கழிசறைகள் சிலர் வந்து எம்மை காயப்படுத்தித்தான் செல்ல போகின்றார்கள். அதையும் நாங்கள் உடைத்து நிற்க வேண்டுமென்றால் இந்த அரசியலை நாங்கள் தெளிவுபட சிந்திப்போம். ஒரு ஈழத்தமிழன் வடக்கு கிழக்கில் பிறந்த நாங்கள் ஒரு சுய நிர்ணய உரிமையோடு வாழ வேண்டும் என்று உலக தேசத்தில் போராடி கொண்டிருக்கின்றோம் என்றால் அது உங்களையும் சார்ந்ததுதான். ஒரு பெரும்பான்மை ஒரு சிங்கள மகனினுடைய சுதந்திரம் எப்படி அந்த இலங்கையில் இருக்கிறதோ அப்படித்தான் அது உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். நாங்கள் எமக்காக மட்டும் நாங்கள் வேண்டிக் கொண்டு அல்லது நாங்கள் கதவை பூட்டிக் கொண்டு இருப்பதற்கு அது சொந்த விடயம் கிடையாது. அது இலங்கையில் வாழுகின்ற மக்களினுடைய ஜாப்பு. ஒரு தனித்துவமாக தமிழீழ விடுதலை புலிகளோ அந்த விடுதலை புலிகளை சார்ந்தவர்களோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் விடுதலைக்காக என்றால் அது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கில் வாழுகின்ற அத்தனை உயிரினங்களுக்காக. அப்ப நாங்கள் இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த தேவையில்லாத விடயங்களுக்குள் நின்று கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த பிளவுகளை கதைத்து மீண்டும் எங்களை பலவீனப்படுத்தாமல் நாம் பலமானவர்களாக எம்மை மாற்றிக்கொள்ளுவோம். நாம் பலமானவர்களாக மாறுகின்ற போதுதான் எமது சுய நிர்ணய உரிமையை நாங்கள் அடைய முடியும். நீங்கள் சுய நிர்ணய உரிமை எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இப்படியே இருந்துவிட்டு போவோம் என்றால் எத்தனை காலம் இதை சொல்லப் போகின்றீர்கள்? இது ஒரு நல்ல காலம். உலகம் இந்த இலங்கையை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளுகின்றார்கள். அப்ப இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டு இந்த காத்தாங்குடி, இந்த யாழ்ப்பாணம், இந்த விடயங்களை எடுத்து உங்களுக்குள் நீங்களே ஆய்வுகளை செய்யுங்கள். ஒரு காத்தாங்குடி என்று சொன்னால் அந்த காத்தாங்குடி எப்படி இருந்தது? விடுதலை புலிகள் எங்கே இருந்தார்கள்? எத்தனை கிலோமீட்டர் அப்பால் இருந்தார்கள்? அவர்கள் எப்படி வந்தார்கள்? ஒரு இரவு எப்படி இது நிகழ்த்தப்பட்டது? அந்த பள்ளி எப்படி எங்கே அமைந்திருக்கிறது? எல்லோரும் இன்று கையில் ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் உலகத்தோடு வாழுகின்ற நீங்கள் ஆய்வுகளை செய்யுங்கள். அதுதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு இன முறுகலை கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் குளிர்காய வேண்டுமென்று நினைக்கின்ற இந்த பேரினவாதங்களில் இருந்து உங்களை விடுதலையாக்கி கொள்ளுங்கள். கூறுங்கள். இந்த கருத்துக்களை நாங்கள்
பல முக்கியமான விடயங்களை வந்து சுருக்கமாக வந்து கதைச்சிருப்போம். நேரங்கள் பிந்தி போனபடியால் நாளைக்கு வேறு இருக்கபடியால் இன்றைய கருத்தரங்கை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த முறை வந்து மாவீரர்களுக்கான கருத்தரங்களை நாங்கள் செய்து கொண்டு பேர்ந்து மாவீரர் தினம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அரசியல் கருத்தரங்களை தொடருவோம். நான் முக்கியமான விடயங்கள் வரும்போது கட்டாயம் வந்து அந்த அரசியல் கருத்தரங்களை தொட்டு செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என் கருத்து இருந்தால் சொல்லுவேன். ஓம் தரன், நாங்கள் இதுவரைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் இதற்கு நாங்கள் முக்கியமாக இன்னும் நாங்கள் நிறைய பேச வேண்டி இருக்குது. எங்களோட மக்கள் வந்து தரன் சரியாக புரிஞ்சு கொள்ளலை இந்த உலகத்தை வந்து. இப்போ ஒரு ஈழத்தமிழனினுடைய அடையாளம் என்ன, ஒரு மொழியினுடைய அடையாளம் என்ன, ஒரு மொழியினுடைய உறவு முறை என்ன, அருகில் இருக்கின்ற ஒரு மொழி பேசுபவர்களுடைய உறவு முறை என்ன, உலகத்தில் இருக்கின்ற உறவு முறைகள் என்ன, இது பொருளாதாரம் என்ன, நட்பு என்ன, அது எதுக்குமே தெரியாமல் இந்த சமூகம் பயணித்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக இவர்களுடைய முன்னோர்கள் வந்து இதை கற்றுக் கொடுக்கணும். இதுகளை பற்றி நாங்கள் நிறைய பேச வேண்டிய தேவை இருக்குது. பொருளாதார வடிவங்கள், உறவு வடிவங்கள், உலக அரசியலில் இருக்கின்ற யூகங்கள், உலகம் எதிர்பார்க்கின்ற விடயங்கள், இதற்கெல்லாம் நாங்கள் ஈழத்தமிழர்கள் தயாராக வேண்டும். இவர் மலேசியாவில் இருக்கிறவர் தமிழ் பேசுகிறார் என்றுட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிறவர் தமிழ் பேசுகிறார் என்று சொல்லிட்டு, அண்ணன் நீங்கள் என்ற உரிமையை மீட்டுத்தார கொண்டு ஈழத்தமிழை நீங்கள் கேட்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன புரிய வேண்டுமென்றால், அவர்களையெல்லாம் நாங்கள் இணைத்து கொண்டு, ஒட்டுமொத்தவர்களை இணைத்து கொண்டு எங்கள் விடுதலைக்கு நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். தனியாக ஒரு மனிதனை கை காட்டி அடையாளப்படுத்துவது ஒரு சுய நிர்ணய உரிமைக்கோ அல்லது ஒரு ஈழத்தமிழனுடைய உரிமைக்கோ என்பதை உங்கள் முன்னோர்கள் எதை கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை தான் அவர் புரிய வேண்டும். உண்மையிலேயே பார்த்தீர்கள் என்றால், தமிழீழ விடுதலை புலிகளாக இருந்தாலும் சரி, ஐயா தந்தை செல்வாவினுடைய காலங்களாக இருந்தாலும் சரி, வாழ்ந்தவர்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக ஒரு மொழியை பேசுகின்ற தமிழ் மக்களிடம் உங்களால் முடிந்த பங்களிப்பை எங்களுக்கு செய்யுங்கள் என்ற கூக்குரலை விட்டிருப்பார்கள். 1974 ஆண்டு தமிழ் மகாநாடு நடைபெற்ற வரலாறுகளையும், அதற்காக தலைமையேற்றவர்களையும், மாணவர் அமைப்புகளாக நின்று போராளிகளாக மடிந்தவர்களுடைய வரலாறுகளை என் ஈழத்தமிழர்களை தேர்வு செய்து படியுங்கள். நாங்கள் எப்போதெல்லாம் மொழியாலும் உணர்வாலும் இலட்சியத்தாலும் ஒன்றுபட்டு நின்றாலும் எமது அடையாளங்கள் வேறுபட்டு நிற்கப் போகிறது. நாங்கள் உலகத்திற்கு விடுதலையாக வேண்டும் என்றால் நான் உலகத்தமிழன் என்று சொல்லி விடுதலையாக முடியாது. எல்லாமே சிதைக்கப்படும். அப்ப விழிப்போடு இருக்க வேண்டும். எம்மை வந்து விழுங்குவார்கள், விழுங்கிட்டார்கள். 16 ஆண்டுகளாக எம்மை விழுங்கியே விட்டார்கள். இங்கே விழுங்குவதற்கு எங்களிடம் எதுவுமே இல்லை. பொருளாதார ரீதியாக எம்மை விழுங்கி விட்டார்கள். இன்றைக்கு கந்தியா பாஸ்கரன் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு, அவர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு இந்தியாவில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளவு விஷமாக கக்குகின்றார்கள் என்றால் நீங்கள் யார்? பொருளாதாரத்துக்குள் வருவதற்கும் ஒரு விடுதலைக்குள் வருவதற்கும் எங்கள் உறவு முறைக்கும் இங்கே வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போ இதை யார் இடம் கொடுத்தார்கள்? ஏற்கனவே இந்த புலத்தில் இருக்கின்ற இவர்களெல்லாம் புலத்துக்கு வந்து பணங்களை சம்பாதித்து குளிரில் நின்று ஐயா உருத்திரகுமாரன் அவர்கள் போன்றும் மண்டை குளிர்ந்ததெல்லாம் காய்ந்து போயிட்டு. உண்மையிலேயே ஐயா உருத்திரகுமார் அவர்கள் ஒரு சட்டத்தரணியாக இருந்தவர். அந்த மக்களுக்கு, இளையோருக்கு 16 ஆண்டுகளாக நாங்கள் காலத்தை கடத்திவிட்டோம். இளையோர்களே, இந்தந்த யூகங்கள் இருக்கிறது, இதை நாங்கள் கையாள்வோம். முதல் நாங்கள் எங்கள் மண்ணில் ஒரு அரசியலை உருவாக்குவோம். அதே போன்று புலத்திலும் நாங்கள் இதை சரி செய்வோம். அப்ப இளையோர்களுக்கு பாதை காட்டாமல் 4 பேரில் ஒருவராக நின்று கொண்டு வழிகாட்டுகின்றார்கள். எனவே நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம்.
நன்றி தரன், உங்களுக்கு மிக பெரும் நன்றி. மீண்டும் இந்த ஒலிபரப்பு ஒலிபரப்பாகும். கேளுங்கள் உறவுகளே, அரசியலை புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள் ஈழத்தமிழர் கருத்தரங்கில். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. இதுவரையும் கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றிகள். மீண்டும் ஒரு கருத்தரங்கில் வந்து சந்திப்போம்.